நம்முடைய இந்த வாழ்க்கை தொடர் பாடங்களும் படிப்பினைகளும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டு வருகின்ற சவால்கள் பற்றி, நபி அவர்களும் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சஹாபாக்களும் எதிர்கொண்ட துன்பங்கள் பற்றி நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே மக்காவுடைய இந்த ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பகிரங்க பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்தது முதல் பல்வேறு விதமான சவால்களை அவர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் தொடராக எதிர்கொண்டு வருகின்றார். அதிலே ஆரம்பமாக நபி அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களை கண்டித்தார்கள். நபி அவர்கள் பற்றி போலியான பிரச்சாரத்தை முடக்கிவிட்டார்கள். இஸ்லாத்தை பற்றிய பிழையான தப்பான எண்ணங்களை, கருத்துக்களை அந்த சமூகத்திலே விதைத்தார். இஸ்லாம் குடும்ப உறவை பிரிக்கின்ற ஒரு மார்க்கம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தை பார்க்கிறோம். அவை எதுவும் வெற்றியளிக்காத போதும் மக்களை பாத்திலான விடயங்கள் அவர்களுடைய கவனத்தை திருப்புகின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள். என்டர்டைன்மெண்ட் போன்ற விடயங்களை உருவாக்கி அவற்றின்பால் மக்களை கவர்ந்தெழுக்கின்ற விடயங்களை செய்தார்கள். அதற்கு அப்பால் நபி அவர்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவர்களுக்கும் உள நெருக்கடியை கொடுத்தார். அவருடைய குடும்பங்களை கண்டித்தார். இஸ்லாத்தை ஏற்றிருந்தவர்களுடைய பெற்றோர்களை கண்டித்தார். இப்படி சில வழிமுறைகளை கையாண்டார். பொருளாதார நஷ்டத்தை, நெருக்கடியை கொடுக்கின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட்டார். மூமின்களை இழிவுபடுத்தினார்கள், பரிகசித்து பேசினார்கள். அதற்கு அப்பால் இவை எதுவும் வெற்றியளிக்காத போது இந்த மார்க்கத்தை எதிர்கொள்வதற்கு அவர்கள் நபி அவர்களிடத்தை வந்து அற்புதங்களை வேண்டினார்கள், முஅஜிசாத்துக்கள். அவற்றையும் நபி அவர்கள் கொடுத்தார்கள். சந்திரனை பிளந்து காட்டினார்கள் போன்ற வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அவற்றுக்கு அப்பால் இந்த தவ்வாவை எப்படியாவது நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக பேரம் பேசினார்கள். ஒரு வருடத்துக்கு உங்கள் கடவுளை வணங்குவோம், இன்னொரு வருடத்துக்கு நீங்கள் எங்களுடைய கடவுளை வணங்குங்கள் போன்ற அந்த பேரம் பேசுகின்ற செயற்பாடுகள் ஈடுபட்டார். இந்த அத்தனை சவால்கள், பிரச்சனைகள் அல்லது சிக்கல்களை கொடுத்தும் இந்த குறைஷி காபிர்கள் தங்களுடைய அடாவடித்தனங்களை விட்டுவிடவில்லை. இவற்றுக்கு அப்பால் இன்னொரு வழிமுறையை கையாண்டார்கள். அதுதான் உடல் ரீதியான துன்புறுத்தல்களை கொடுத்தார். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்களை இப்போதும் உடல் ரீதியாக அவர்களை துன்புறுத்துகின்ற சில செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டார். இதனை தவிர வேறொரு வழி அவர்களுக்கு இருக்கவில்லை. எல்லா விதமான வழிமுறைகளையும் கையாண்டு பார்த்தார்கள் இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கு. ஆனால் கடைசியாக இன்னொரு வழிமுறை, அதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றவர்களை துன்புறுத்துவது, உடல் ரீதியாக துன்புறுத்துவது. அந்த ஒரு முயற்சியையும் செய்து பார்த்தார்கள். அப்படி பலர் உடல் ரீதியான துன்புறுத்தல்களை எதிர்கொண்டே பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுது கொண்டிருக்கின்ற போது அவருடைய மேனியிலே சுஜூதில் இருக்கின்ற போது அழுக்கான ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு வந்து கொட்டுவார். நபி அவர்களுடைய தலையிலே மண்ணை வாரி போடுவார். இப்படி பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் நபி அவர்கள் கூட எதிர்கொண்டார். அல் குர்ஆன் இப்படி குறிப்பிடுகின்றது. உண்மையிலே இத்தகைய துன்புறுத்தல்களை அவர்கள் எதிர்கொள்வதற்கான பிரதானமான காரணம் வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அவர்கள் கண்ணியமிக்க அந்த அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டது மாத்திரம்தான் காரணம் அவர்கள் இவ்வாறு பழிவாங்கப்படுவதற்கு. உண்மையிலே அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார். அதன் விளைவாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அத்தகைய துன்புறுத்தப்பட்ட மனிதர்களிலே பிரபலமான, நாங்கள் பலபோது அறிந்திருக்கின்ற ஒருவருடைய வரலாறு தான் பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான சோதனைகளை அவர்கள் எதிர்கொண்டார். அவர் ஹபஷா நாட்டைச் சேர்ந்தவர், மக்காவுக்கு அடிமையாக வந்தவர். மக்காவிலே சில தலைவர்களுக்கு அடிமையாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். உண்மையில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது இவருடைய எஜமானாக இருந்த உமையத்து பின் ஹலஃப் அவன் மிக மோசமாக இவர்களை துன்புறுத்துகின்றார்கள். உடல் ரீதியாக துன்புறுத்துகின்றார்கள், உள ரீதியாக துன்புறுத்துகின்றார்கள். அவருடைய கழுத்திலே ஒரு கயிற்றை கட்டி
அந்த கயிற்றை குழந்தைகளுக்கு இழுத்து செல்லுமாறு அவன் வேண்டுவார். குழந்தைகள் அவரை ஒரு மிருகத்தை போன்று இழுத்துச் செல்வது போன்று மக்காவுடைய வீதிகளிலே பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுத்துச் செல்வார். இது ஒரு 2 நாட்களுக்கு அல்ல, பல நாட்களாக இந்த துன்புறுத்தல் நீடித்ததன் விளைவாக அவருடைய கழுத்திலே அந்த கயிறு கட்டிய அந்த அடையாளம் இருந்தது. அந்த அளவு தூரம் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார். உணவு கொடுக்காமல் துன்புறுத்தினார். பாலைவனத்துக்கு பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழுத்து சென்று அங்கே கடுமையான சுடுகின்ற அந்த மணலிலே அவர்களை படுக்க போடுவார். படுக்க போட்டு அவருக்கு மேலால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை நெஞ்சிலே வைப்பார். இப்படி கடுமையாக துன்புறுத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் உமையத் பின் ஹலஃப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் பார்த்து சொல்வார்கள், நீ ஒன்றில் இப்படியே மரணித்து விட வேண்டும். அப்படி இல்லாது விட்டால் முஹம்மதை நீ நிராகரிக்க வேண்டும். நீ லாத்தையும் உஸ்ஸாவையும் நீ வணங்க வேண்டும். இல்லாத போது உன்னை தொடர்ந்து இப்படி துன்புறுத்துவேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். என்றாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமை காத்தார். பொறுமை காத்தது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து அஹதுன் அஹதுன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உண்மையிலே ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்களிடத்திலே பிற்பட்ட காலத்திலே கேட்கப்படும். ஏன் நீங்கள் குறைஷி காபிர்கள் உங்களை துன்புறுத்துகின்ற போது தொடர்ந்து அஹதுன் அஹதுன் என்ற அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், கானத் அஷத்த கலிமத்தின் அலல் குஃபார், காபிர்களுக்கு மிக வெறுப்பான ஒரு வார்த்தையாக அது இருந்தது. அதனை கொண்டு நான் அவர்களுடைய கோபத்தை தூண்டினேன், அவர்களை கோபப்படுத்தினேன். என்ன அஹதுன் சொல்றது, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றது குறைஷி காபிர்களுக்கு மிக வேதனை தரக்கூடிய ஒரு சொல். எனவே அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், திரும்ப 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 பயன்படுத்தினேன். எதற்காக என்றால் அவர்களை கோபப்படுத்துவதற்காக. ஏன்னா அது அப்படி சொல்வது அவர்களுக்கு கடுமையான கோபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அதனை அவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று அவர்கள் சொல்கிறார். உண்மையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளை எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அவர்கள் இருந்திருக்கார். அவர்கள் அன்று இந்த மார்க்கத்தை சுமந்து இந்த சோதனைகளை சுமந்து கொண்டு தான் அது இன்று முழு மனித சமூகத்துக்கும் எல்லோருக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம், அவருடைய பொறுமையை பற்றி பேசுகின்றோம். என்னால் அவர் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இப்படி இந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டதற்காக, கலிமாவை மொழிந்ததற்காக பொறுமை காக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கார். அந்த முன்னுதாரணத்தை தான் இன்று பாலஸ்தீனிலே, காசாவிலே மக்கள் பின்பற்றுகின்றார். அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார். அவ்வளவு இழந்து, எல்லாவற்றையும் இழந்து துன்பப்படுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார். அவ்வளவையும் இழந்திருக்கின்ற போது சுபஹுக்கு பள்ளிக்கு வருகின்றார். அவ்வளவையும் இழந்திருக்கின்ற போது இருளிலே வெளிச்சம் இல்லாமல், உழுவெடுக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கின்ற போதும் ஆயிரக்கணக்கானவர்கள் ஜும்மாவுக்காக ஒன்று கொடுக்கின்றார். இவற்றுக்கெல்லாம் பின்னால் இருக்கின்ற முன்மாதிரி இந்த பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த உயர்ந்த சஹாபாக்கள். அன்று அவர்கள் பொறுமை காக்காமல் இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுத்திருந்தால் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. பின்னால் வருகின்றவர்களும் இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுத்திருப்பார். இதுதான் அந்த சஹாபாக்கள் எங்களுக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பொறுமை காத்தார்கள், தொடர்ந்து பொறுமை காத்தார்கள். அவர்களுடைய மார்க்க நம்பிக்கையை, அவர்கள் ஏற்றிருந்த அந்த கொள்கையை, அல்லாஹ்வுடைய மீதான நம்பிக்கையை அசைக்க முடியாமல் இருந்தது. கடைசியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை உமையத் பின் ஹலஃபிடமிருந்து விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். அவர் அடிமையாக இருந்த காரணமாக அவர்களை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். வாங்கி அவர்களை விடுதலை செய்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உமர்ரத்தில் ஐயா வனசியல் அலம் லாக்கின் யப்கல் அஜ்ர், அருமையான ஒரு வார்த்தை. காலங்கள் கடந்து செல்கின்றன, அவருடைய உடம்பு எதிர்கொண்ட அத்தனை நோவினைகளும் மறந்து போகின்றன. ஆனால் வயபுகல் அஜ்ர், அவருக்கான கூலி மாத்திரம் எஞ்சி. ஒரு அருமையான விஷயம். எனவே சொல்வார்கள், இது அருமையான ஒரு வார்த்தை. வாழ்க்கையிலே
துன்பங்களை, சோதனைகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை யதுஹபுல் அலம் வயபுகல் அஜர். நோவினைகள் மறந்து போகும், ஆனால் கூலி எஞ்சிவிடும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான். நாங்கள் எவ்வளவு சோதனைகளை, துன்பங்களை எதிர்கொண்டாலும், எவ்வளவு பிரச்சனை எதிர்கொண்டாலும் அந்த வலியும் நோவினையும் அன்றோடு பெய்த்துடும். ஆனால் எது மிஞ்சும்? வயபுகல் அஜர், கூலி மட்டும் மிஞ்சும். குல்லு ஷை யதுஹப், எல்லாம் போய்விடும். அத்துன்யா குல்லுஹா ததுஹப், உலகமும் போய்விடும், உலகமே அழிந்துவிடும். யபுகல் அஜ்ர் வ ஸவாப், மனிதனுக்குரிய கூலியும் மனிதனுக்குரிய அந்த அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கின்ற அந்த நல்ல கூலி விளைவுகள் எல்லாம் எஞ்சி இருக்கும் என்று இந்த அருமையான வார்த்தையை அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஏற்கின்றார். பொறுமை காக்க, இந்த மார்க்கத்தை சுமந்து கொள்கின்ற இந்த மனிதர்கள் மார்க்கத்தை சுமந்ததற்காக பழிவாங்கப்படுகின்ற போது பொறுமை காக்க வேண்டும். இன்று காசாவிலே எல்லாம் அழிந்து விட்டது. 84% பாடசாலைகள் அழிந்திருக்கிறது. பள்ளிவாயல்கள் 500க்கும் மேற்பட்ட பள்ளிவாயல்கள் அழிந்திருக்கிறது. ஆனால் மனிதர்கள் ஈமானோடு இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார். இன்றும் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்பிக்கையோடு தான் எழும்புகிறார், கண்விழிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். எதற்காக? அவர்கள் ஈமான் கொண்டதற்காக. அவர்கள் அக்ஸாவை பராமரிக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள் இருக்கிறார்கள். நம்முடைய 3வது கிபிலாவுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்பதற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள். வயபுகல் அஜர், நிச்சயமாக அவர்களுக்குரிய கூலி எஞ்சி இருக்கும். 1000 பேர், 1,00,000 பேர் மரணிக்கலாம், ஆனால் அவர்களுக்குரிய கூலி எஞ்சிருக்கும் என்ற செய்தியை சொல்ல பார்க்க. மற்றொரு குடும்பம் தான் ஆலு யாசர். யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய மகன் அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் மூவரும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். அபூ ஜஹல் இவர்களை துன்புறுத்திவிட்டார். அதன் விளைவாக அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர்ந்த அவருடைய தாயும் தந்தையும் அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டார். சந்தர்ப்பத்திலே அபூ ஜஹல் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் துன்புறுத்துகின்றார்கள். மகனுக்கு முன்னால் தந்தையையும் தாயையும் துன்புறுத்துகின்றார். அவருடைய தந்தையை 2 குதிரைகளை அழைத்து 2 குதிரைகளிலும் அவர்கள் 2 கால்களை கட்டி அவருக்கு அந்த குதிரை இழுத்துச் செல்லக்கூடிய கயிற்றை கட்டி குதிரையை 2 பக்கமாக வேகமாக ஓட விடுகின்றார். அப்படி கொலை செய்யப்பட்டார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய அந்தரங்க உறுப்பிலே ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்கின்றார்கள். எதற்காக பொறுத்துக் கொண்டார்கள்? இந்த மார்க்கத்துக்கு அவர்கள் தான் முன்மாதிரி. இந்த சோதனைகளை நாங்கள் ஏன் இன்றும் கதைக்கிறோம் என்றால், இந்த சோதனைகளை பாலஸ்தீன் மக்கள் கதைக்கிறார்கள். என்னால் அதுதான் அவர்களுக்கு ஆறுதல். காசாவில் இருக்கிற மக்கள் இத்தகைய உதாரணங்களை சொல்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆறுதல். இந்த சஹாபாக்கள் இப்படி பெரும் தியாகங்களை, அர்ப்பணங்களை செய்ததன் விளைவுதான் இன்று முழு மனித சமூகத்துக்கும் அது முன்மாதிரியாக இருப்பார். அவர்கள் செய்த பாவம் என்ன? செய்த பாவம் அவர்கள் ஈமான் கொண்டவர். அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை. அவர்கள் இந்த முழு மனித சமூகத்துக்குமாகத்தான் வாழ்ந்து சென்றார். அதனால் தான் அந்த அவருடைய அடையாளம், அவருடைய பெயர், அவருடைய நாமம், அவருடைய முன்மாதிரி எல்லாம் இன்று வரைக்கும் இருப்பதை பார்க்கிறோம். இன்று வரைக்கும் நிலைத்திருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவைகள் பேசப்படுவதை பார்க்கிறோம். அவருடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல ரலியல்லாஹு அன்ஹா என்று அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக துஆ கேட்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தித்து பார்க்கணும். அம்மார் பின் யாசராக இருக்கலாம், அவருடைய தந்தை யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கலாம், அவருடைய தாய் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கலாம். அவர்கள் இதற்காக அவர்களை பலப்படுத்திய விடயம் எது? அந்த நேரத்தில் நோன்பு கடமை, தொழுகை கடமை, ஜக்காத் கடமை, மார்க்க சட்டதிட்டங்கள் இறக்கி வரப்படவில்லை, மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. இதெல்லாம் மக்காவுடைய காலத்தில் நடைபெறுகின்ற விடயம்.
இந்த துன்புறுத்தல்கள்லாம். அப்படி என்றால் அவர்களை பலப்படுத்திய விடயம் எது? அவர்கள் கொடுத்த அவ்வளவு பெரிய ஈமானை, தைரியத்தை கொடுத்த விடயம் எது என்று சிந்திக்க வேண்டும். அதுதான் மக்காவில் இறக்கி அருளப்பட்ட இந்த குர்ஆனுடைய வசனங்கள். இந்த மக்காவில் இறக்கி அருளப்பட்ட குர்ஆன் வசனங்கள், மனிதன் யார், அவன் எங்கே யாரை வணங்க வேண்டும், அவன் எங்கிருந்து வந்தான், வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, தனக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு என்ன, தனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, முன்னைய சமூகங்கள் எப்படி அழிந்து போன சென்றன, முன்னைய நபிமார்களுடைய சரிதைகள் எல்லாவற்றையும் மக்காவில் இறக்கி அருளப்பட்ட அல் குர்ஆன் வசனங்கள் அவர்களுக்கு சொன்னதன் விளைவாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஈமானை, திட உறுதியை, நம்பிக்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டே. எனவே இப்படி பொறுமை காத்தவர்கள் நாளை மறுமை நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே வருகின்ற ஒரு செய்திதான், அவர்கள் இந்த உலகத்துடைய அத்தனை சோதனைகளை அவர்கள் சுவர்க்கத்தில் ஒரு முறை படி, அதாவது ஒரு முறை தண்ணீரில் தாட்டி எடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல சுவர்க்கத்தில் ஒரு முறை அப்படி அந்த இன்பத்தை காண்றேன்னா உலகத்தை அவ்வளவு துன்பங்களையும் மறந்து விடுவார்கள். உலகத்தை அவ்வளவு துன்பங்களையும் மறந்து விடுவார்கள். அதே நேரத்தில் இவ்வளவு கொடுமைகளையும் துன்பங்களையும் கொடுத்த அந்த காபிர்கள் நாளை இந்த உலகத்தில் இன்பங்களை அனுபவித்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துடைய ஒரு வேதனையை காண்கின்ற போதும் அவர்கள் உலகத்துடைய அத்தனை இன்பங்களையும் மறந்து விடுவார். அவ்வளவு கொடுமையானதாக அவருடைய வேதனை இருக்கும் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இவை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய கடுமையான சோதனைகளை, துன்பங்களை அவர்களை எதிர்கொண்டதை பார்க்கிறோம். எனவே இந்த சோதனைகளை அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மோமீன்களுக்கு, விசுவாசிகளுக்கு கொடுத்தான்? ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தான் என்ற விடயம் உண்மையிலே நாங்கள் இந்த சீராவுடைய மக்காவுடைய காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாக. ஏன் அல்லாஹ் தஆலா அவனை ஈமான் கொண்டவர்களை சோதித்தான்? அவனை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு சோதிக்காமல் இருக்க முடிந்திருக்குமே, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்க முடியும், அவர்களுக்கு இன்பகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க முடியும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க முடியும். ஏன் அப்படி அல்லாமல் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை, நபியோர் விழுந்தவர்களை, நபியவர்களை, சஹாபாக்களை ஏன் அல்லாஹ் தஆலா சோதித்தார்? என்ன தேவை இருந்து அல்லாஹ்வுக்கு சோதிப்பது? உண்மையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அவர்கள் ஈமான் கொண்டதற்காக சோதிக்கப்பட மாட்டோம் என்று? ஈமான் கொண்டால் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். எதற்காக சோதிப்பான் என்றால் 3 காரணங்களுக்காக சோதிப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், துன்பங்கள் வருகின்ற போது இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை, ஒரு ஈமான் கொண்ட மனிதனை 3 காரணங்களுக்காக சோதிப்பான். முதலாவதாக தன்கியா என்றால் ஒரு மனிதன் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறானா, இவனுடைய ஈமான் பரிசுத்தமான ஈமானா, தூய்மையான ஈமானா, கலப்படம் இல்லாத ஈமானா, திட உறுதியான ஈமானா, இவன் உண்மையிலே இந்த கொள்கைக்கு விசுவாசமானவனா, இஸ்லாத்தை தொடர்ந்து இவனுடைய வாழ்க்கையை இவன் கடைபிடிப்பானா என்பதை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இரண்டாவதாக தர்பியா, அல்லாஹ் தஆலா ஒரு உயர்ந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவான். அந்த சமூகத்துடைய மனிதர்கள் பலமான மனிதர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தின் தலைவர், இந்த உலகத்துக்கு தலைமை தாங்குகின்ற அவர்கள் பலமானவர்களாக இருக்க வேண்டும். அந்த பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை சோதித்தார். மூன்றாவதாக தஸ்கியா, மனிதனை அவனுடைய பாவங்கள் இருந்து, அவனுடைய குற்றங்கள் இருந்து அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா சோதித்தார். அந்த வகையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் தஆலா சோதிக்கின்ற விடயம் ஒரு தன்கியத்து ஸஃபில் முஸ்லிம் சமூகத்தை உடைய அந்த முதல் வரிசையை அல்லது முஸ்லிம் சமூகத்தை, முஸ்லிம் உம்மத்தை தூய்மைப்படுத்துவதற்காக நாம் உண்மையிலே ஈமான் கொண்டிருப்போமா? நான் எல்லோருக்கும் சொல்வது லேசி, நான் ஈமான் கொண்டுட்டேன், ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலின், வாயால சொல்லிடுற லேசி. நான் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறேன்னு வாயால சொல்ற லேசி. ஆனால் அதனை அமல்ல செயற்படுத்தி காட்டுறது கஷ்டம். எனவே அல்லாஹ் தஆலா ஹிக்மத் என்னண்டா, இவர் ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதை பரீட்சிப்பதற்காக அவருக்கு இஹ்திபார், ஒரு சோதனையை கொடுப்பார். அந்த ஈமான்லே சோதனையை கொடுப்பார். ஆரம்ப கால சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈமான்ல சோதனை கொடுத்தார். அதாவது லாத்தையும் உஸ்ஸாவையும்
ஹுபலையும் வணங்குமாறு குறைசி காபிர்கள் அவர்களை வற்புறுத்தினார். ஈமானுக்கு எதிரான சோதனை. அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள், அவற்றை வணங்க மாட்டோம் என்று. அல்லாஹ் தஆலா எதற்காக சோதிப்பான் என்று குர்ஆனிலே சொல்லுது. ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ் தஆலா உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை பரீட்சைப்பட்டா சொல்லு. ஏன்னா உண்மையில நாங்க முஸ்லிம்களா என்பதை எப்ப கண்டுகொள்ளாமண்டா வாழ்க்கையில கடுமையான சோதனை வார நேரம் சொல்றது, அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான், அல்லாஹ் என்ன முகம் பார்க்கல, அல்லாஹ் எனக்கு உதவி செய்யல, நான் இவ்வளவு எல்லாம் தொழுவிட்டேன், நோம்பு பிடிச்சிட்டேன், ஜகாத் கொடுத்துட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், நான் என் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் நெகட்டிவா தான் நடக்குது. என்னால் அப்படி அல்ல. அதாவது தொடர்ந்து அல்லாஹ் சோதிச்சு கொண்டே இருப்பான். நாங்க உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கோம் மாயின். இதனால்தான் மக்காவுடைய காலத்துல எந்த ஒரு முனாஃபிக்கும் இருக்கல், ஒரு முனாஃபிக் இருக்கல். என்ன முனாஃபிக்குன்னா யாரு? நயவஞ்சகத்தனமா இருக்கு, வாயால ஈமான் கொண்டிருப்பான்னு சொல்லுவாரு, ஆனா செயற்பாட்டுல ஈமான் இல்லை. மக்காவுடைய காலத்துல எந்த ஒரு முனாஃபிக்கும் இருக்கல. காரணம் என்னண்டா, ஈமான் கொண்டிருக்கிறான் ஒருவர் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தினால் அவர் சோதிக்கப்படுவார். இது முனாஃபிக் அவன் சோதிக்கப்படுவது விரும்ப மாட்டான். அவன் போலியாத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. எனவே மதீனா மக்காவுடைய காலத்துல என்ன எந்த விதமான ஒரு முனாஃபிக்கும் இருக்கவில்லை. மதீனாட காலத்துல முனாஃபிக்கள் தோற்றுவிட்டார். மக்காவுடைய காலம் எப்படிப்பட்டதுன்னா, ஒருவர் பகிரங்கமாக நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்றது மிகப்பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் ரசூலுல்லாஹ் மக்கால சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, முடியும்ண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, வெற்றி பெறுவீர்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah சொன்னார்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார். ஆனால் மதீனால அந்த அந்த நிலைமைகள், மதீனால தண்ட ஈமான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தணும்னா அவர் வாயால மொழிஞ்சு மட்டும் போதாது, அவன் தன்னுடைய செயலால அவர் செஞ்சுக்கார். எனவேதான் இந்த ஹதீஸ சுருக்கமா சொல்றேன். மன்கால் லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah என்ற ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் தெரிஞ்சு கொண்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகு. நான் நினைக்கிறேன் ஹிஜ்ரி 6ல 8, அப்ப பிற்பட்ட காலம். அப்ப இந்த ஹதீஸ கேட்ட, அதாவது அறிஞ்சு கொண்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை நான் மக்கள்கிட்ட போய் சொல்லவான்னு சொல்ல. மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் லா இலாஹன்னு சொல்றாரோ அவர் சுவர்க்கத்தில் நுழைஞ்சிடுவார். இந்த ஹதீஸ் சொல்லவான்னு கேட்டான். சொன்னாங்க, சொல்லுங்க. அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எல்லா பக்கத்துமே. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிட்டார். அவருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவர் அடி போட்டார். இவர் யாருக்கு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கவலைப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறைப்பட்டார். இப்படித்தான் விஷயம், நீங்க சொன்ன செய்தியை நான் மக்கள்கிட்ட சொன்னதற்காக உமர் பின் கத்தாப் அடிச்சு போட்டார் என்னன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் உமரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள்கிட்ட சொன்னா அவர்கள் வந்து சோம்பேறிகளா, அதான் அமல் செய்யாம இருந்துடுவாங்க. ஏன்னா இது அவர்கள் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு சும்மா இருந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார். ஏனால் அது மக்காவுடைய காலத்துல பெரிய சேலஞ்ச். அப்படி ஒரு காலம் வரும், சில நேரம் பிற்பட்ட காலத்துல வந்துச்சு. சோவியத் ரஷ்யாவுக்கு கீழே இருந்த பல நாடுகள்ல வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு அந்த நிலைமை வந்துச்சு. முஸ்லீம் ஸ்பெயினை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றியதற்கு பிறகு பலவந்தமாக அதிகமானவர்களை அவர்களே கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றினார். அந்த சந்தர்ப்பத்தை இந்த நிலைமை வந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல பயம், முஸ்லீம் என்ற பெயரை வெளிப்படுத்த பயம். அந்த நேரத்தில் ஒருவர் வெளியே வந்து மனுஷ மாட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல மாட்டான். அந்த நேரத்தில் ஒருவர் சொல்றது சேலஞ்ச் தான். ஆனா ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் இருக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கலான்ற அந்த செய்தியை தான் அந்த இடத்துல சொல்றதை பார்க்கலாம். இப்ப ரெண்டாவது விடயம் என்னென்றால் தர்பியா. ரெண்டாவது விடயம் தர்பியா, அதாவது மக்களை பயிற்றுவிக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுக்குறான்டா, அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கான ஒரு உம்மத்தாகத்தான் இந்த உம்மத்தை வச்சுக்க. ஷுஹதா அலன்னாஸ், முழு மனிதர் சமூகத்துக்கும் நாங்க தான் சான்று பாவோம். அப்படின்னா இந்த சமூகத்தை முழு உலகத்துக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு தன்னிகரற்ற ஒரு குவாலிட்டியான ஒரு
ஒரு ஒரு ஒரு ஜெனரேஷன் ஒன்று உருவாக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். எனவே அந்த குவாலிட்டியான ஜெனரேஷன் எப்படி உருவாகும்? அது பட்டத்தீட்டப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு, அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லா சோதனைகளும் கொடுக்கப்பட்டது அவங்க அது அப்படியான ஒருவனா உருவாகும். எனவே அது ஒரு நோக்கமாயிருச்சு. அதனால அல்லாஹ் தஆலா நினைச்சான், அவர்களை சோதிச்சான், கடுமையாக சோதிச்சான். இதுக்கு பல உதாரணங்களை சொல்லிலும் குர்ஆன்ல ரசூலோட வரலாற்றுக்கு முன்னே நபிமார்களோட காலத்திலும் இப்படியான பல சம்பவங்கள் நடந்தது. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்திலிருந்து கிரீம் சொசைட்டி ஒரு டீமை செலக்ட் பண்றதுக்காக அவன் சோதிச்சுட்டு அந்த கிரீம் சொசைட்டி எடுத்து பார்க்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தர்பியத்துடைய விளைவாக ரசூல் அற்புதமான தலைவர்கள் உருவாக்கி, அந்த வகையில் ரசூல்லா உருவாக்கிய ரசூல்லாவுடைய தலைவர்கள் மிகச்சிறந்த தலைவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்கள் 38 பேர் இருந்தார். 38 கமாண்டர்ஸ் இருந்தார். 38 கமாண்டர்ஸ் தலைவர்கள் 30 பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். 30 பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த 30 பேர்ல 22 பேர் பத்ர் சஹாபாக்கள், அதாவது பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார். ஒருவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார் என்றா அவர் வந்து இஸ் given the certificate to enter Jannah. அதாவது சுவர்க்கத்தில் அவர் நுழைஞ்சு கொள்றதுக்கான சர்டிபிகேட் கிடைச்சாத்தன அவருடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டார். அப்ப அவருடைய ரசூலோட கொமாண்டர்ஸ்ல 22 பேர் பத்ர் சஹாபாக்கள். 38ல டோட்டல்ல 38, அதுல 30 பேர் ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு 2 கண்டிஷன்ஸ், 2 கிரைட்டீரியா அவர் ஃபாலோ பண்ணார். அவருடைய கொமாண்டர்ஸாக ஒருவரை தெரிவு செய்யறதா. ஒன்று இஸ்லாம், அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தை சேர்ந்த ஒருவராக இருக்கும். ஏன் அந்த காரணம் என்றால், இது இஸ்லாம் இந்த மார்க்கம் ஒரு கொள்கை மார்க்கம். இந்த மார்க்கத்தை சுமக்கின்ற அந்த தலைவர்கள் மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கும், ஆழமான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும், பலமான ஈமான் கொண்டவர்களாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தெரிவு எப்படி இருந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. காரணம் என்னண்டா, அவர்கள் தான் ஈமான்ல பலமானாங்க. எனவே அவர்கள், நான் சொன்னேன், அதுல பெரும்பாலான சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கொமாண்டர்ஸ். ரெண்டாவது ரசூல்ல பார்த்தது அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட ஸ்கில்ஸ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களை தெரிவு செய்ததற்கு கையாண்ட 2 பிரதான வழி. இதுவெல்லாம் சில வழிமுறையை கையாண்டிக்கிறான். சிலருக்கு விதிவிலக்காக ரசூலுல்லாஹ் சிலருக்கு தலைமைத்துவ பதவி கொடுத்தாங்க. உதாரணம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 மாசத்துக்குள்ளேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைமை பதவியை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் ஸ்கில்ஃபுல்லானார். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். காரணம் என்னென்றால் அவர்கள் தான் கொள்கை பற்றுள்ளவர், திட உறுதியுள்ளவர். ஏன்னா இல்லாட்டி இவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் கொள்கை பற்றில்லாதவர்கள்ட்ட தலைமைத்துவ பதவியை கொடுத்தால் அவர்கள் இந்த மார்க்கத்தை விலை கொடுத்து வித்துடுவாங்க, விலைக்கு என்ன செய்வாங்க, வித்துடுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலைமைத்துவ பணியில வெற்றியில பிரதானமான காரணம் அவர்கள் அத்தகைய தலைவர்கள் அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே அந்த சோதனைகள் தான் அவர்கள் உருவாக்கி, அந்த தலைவர்கள் உருவாக்கினது இந்த சோதனைகள். மூணாவது ஒரு விடயம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளை கொடுக்கிறதுக்கான காரணம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவது, அவர்களுடைய பாவங்கள் இருந்து குற்றங்கள் இருந்து பரிசுத்தப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய அந்தஸ்துக்களை சுவர்க்கத்தை உயர்த்துறதுக்கு விரும்பும். அதன் விளைவாக அவர்களை சோதிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா சப்பின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸ்னின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு அன்ஹா மின் ஹதாயா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வருகின்ற நோவினை, துன்பம், கஷ்டம், கவலை, ஏதாவது ஒன்றெல்லாம் அல்ல குறைந்தது அவனுடைய காலில் தேய்க்கின்ற ஒரு முள், இதுவெல்லாம் என்ன செய்யும் என்றால் அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைக்கும், அவனுடைய பாவங்களை மன்னித்து. அல்லாஹ் தஆலா இத்தகைய சோதனைகளை உண்டு இந்த முஸ்லிம் சமூகத்துடைய இந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்த, அதாவது இந்த முஸ்லிம் சமூகத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தருகின்றான். அதே போல அவர்களை பயிற்றுவிக்கிறதுக்காக தருகின்றான், நல்ல ஒரு பரம்பரை உருவாக்குறதுக்கு. அதே போல
அந்த மனிதர்களை தூய்மைப்படுத்துவதற்காக தருகின்றான். இந்த 3 நோக்கங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த சோதனைகளுக்கு பின்னால வைத்திருக்கிறத பார்க்கிறோம். எனவே இந்த சோதனைகள் மூலமாக நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏராளமான பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நாங்கள் பார்ப்போம் எப்படி சஹாபாக்கள் இந்த பொறுமையை எங்கிருந்து கற்றுக்கொண்டார். அதாவது அவர்கள் பொறுமை காக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த பயிற்சி எங்க கிடைச்சிச்சு அவங்க. அப்ப எங்க கிடைச்சிச்சுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு அந்த பயிற்சி எடுத்துக்கொள்ளும். எப்படி அந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டார் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல கலந்துரையாடுவோம். வாசர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiyatul Fakira Jumma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiyatul Fakira Jumma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.